ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 18, 2024. இவ்வுலகில் நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். நாம் பகவானுக்கு மிகுந்த அருகாமையில் வந்துவிட்டோம். யார் அதிர்ஷ்டத்தின் வள்ளலோ, யார் சீர்கெட்டு போனதையும் சீர்திருத்தக்கூடியவரோ அவருக்கு மிகுந்த நெருக்கத்தில் வந்துவிட்டோம். பகவான் நம்மீது மிகுந்த கருணை கொண்டிருக்கிறார். உண்மை என்னவென்றால், தனது தூய குழந்தைகள் மீது, தனது யோகி குழந்தைகளின் மீது அவர் மிகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார். அவர்கள் அவரது இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார்கள் என்றே கூறலாம். பகவான் அவர்களை மிகவும் நேசிக்கிறார். உண்மையான மனதால் மிகவும் விரும்புகிறார். 3 சிம்மாசனங்கள் இருக்கின்றன. ஒன்று பாப்தாதாவின் இதய சிம்மாசனம், மற்றொன்று புருவமத்தியின் சிம்மாசனம், மூன்றாவது எதிர்காலத்தின் ராஜ சிம்மாசனம். இந்த மூன்றிலும் அனைத்திலும் உயர்ந்தது எதுவென்றால் பகவானுடைய இதய சிம்மாசனமே ஆகும். யாருமே பகவானுக்கு இதயம் கிடையாதே என்று யோசிக்க வேண்டாம். இது உடலில் இருக்கக்கூடிய இதயத்தின் விஷயம் அல்ல. இது அன்பின் விஷயமாகும், மனம் மற்றும் புத்தியின் விஷயமாகும். யார் பகவானுடைய இதயத்தில் அரசாட்சி புரிவார்களோ அவர்கள்தான் இந்த உலக அரசாட்சியையும் அடைவார்கள். மேலும் யார் சுய ஆளுமை பெற்றவர்களோ அவர்கள் பகவானுடைய இதய சிம்மாசனத்திலும் ஆளுமையை பிடித்து விடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடைய இதய சிம்மாசன அதிகாரிகள் என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த ஆத்மாக்களை சிவ தந்தை மிகவும் நேசிக்கிறார். அவர்களுக்கு உதவி புரிகிறார். அவர்களது துக்கத்தினை அவரால் பார்க்க முடியாது. அவர்களுக்கு நல்ல யோகியாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதலை அவர் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு பலம் வழங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்க முடியும்? முதன்மையானது அவர்களது தூய்மை தன்மை. மிகுந்த தூய ஆத்மாக்கள் யார் தனது கர்மேந்திரியங்களை வெற்றியடைந்திருக்கிறார்களோ அவர்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு கர்மேந்திரியங்களை வென்ற ஆத்மாக்கள் தேவைப்படுகிறார்கள். இயற்கையை தூய்மையாக்குவதற்கும் மேலும் இந்த படைப்பின் சுகம் மற்றும் அமைதியின் அரசாட்சியை உருவாக்குவதற்கும் அவர்கள் அவருக்கு தேவைப்படுகிறார்கள். சிலரோ அவர் தானே ஏன் இயற்கையை தூய்மையாக்கிவிடக்கூடாது என்று யோசிக்கலாம். இதற்கான பதில் என்னவென்றால், இயற்கையோடு நேரடி தொடர்பு கொண்டவர்கள் ஜீவாத்மாக்களே ஆவார்கள். இந்த இயற்கை என்பது மனிதர்களை பரிபாலனை செய்கிறது. மேலும் மனிதர்களுடைய மனநிலையின் தாக்கம் இயற்கையின் மீது நேரடியாக ஏற்படுகிறது. நாம் பாபாவிடமிருந்துதான் தூய அதிர்வலைகளை கிரகித்து கொண்டு முழு இயற்கையிலும் பரவச் செய்ய வேண்டும். எனவே இயற்கையை கூட தந்தைதான் தூய்மையாக்குகிறார். ஆனால் அவருக்கு கருவிகளாக நாம் தேவைப்படுகிறோம். ஏனென்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அதனால் இயற்கை நேரடியாக அவரது அதிர்வலைகளை பெற முடியாது. மேலும் அரசாட்சியையும் நாம் தான் அடையப் போகிறோம். எனவே அதனை ஸ்தாபனை செய்வதும் நமது காரியமே ஆகும். எனவே முதன்மையானது தூய்மை தன்மை. தூய ஆத்மாக்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். இரண்டாவது, அவர் கூறியிருக்கக்கூடிய உயர்ந்த வழிப்படி, உயர்ந்த ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர் கூறியிருக்கும் முக்கிய தாரணைகள் அனைவருக்கும் மிகுந்த சுகத்தை வழங்க வேண்டும். இரண்டாவது, சத்திய தன்மையின் பாதையில் நடக்க வேண்டும். முழுமையான அகங்காரமற்றவராக ஆக வேண்டும். சரளமான சித்தம் படைத்தவராக ஆக வேண்டும். யஜ்யத்தில் அனைவருக்கும் சுகமளிப்பவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கிறார். மூன்றாவது தாரணை, யார் உடல், மனம், பொருள் மற்றும் தனது அனைத்தாலும் சேவை புரிகிறார்களோ, எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் சேவை புரிகிறார்களோ அவர்களையும் அவர் மிகவும் நேசிக்கிறார். யார் அவரது அன்பில் அனைத்தையும் பலியாக்கி விடுகிறார்களோ, அவரது அன்பிற்கான பதில் அளிக்கிறார்களோ, பிரதிபலனை கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது பகவான் மிகவும் திருப்தியாக இருக்கிறார். நான்காவது, அவரது கட்டளையின்படி நடப்பவர்கள். உண்மையிலேயே கட்டளைப்படி நடப்பவர்கள் எத்தனை பிரியமானவர்களாக இருக்கிறார்கள்!
உலகில் தாய் தந்தையர் கூட கீழ்ப்படிதலுள்ள குழந்தையைத்தான் மிகவும் நேசிக்கிறார்கள். எனவே தந்தையின் மனதில் இடம் பிடிப்பதற்காக இந்த விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம். மேலும் அவரது முரளியின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்துவோம். அவர் அமிர்த வேளையை பற்றி என்னவெல்லாம் கூறியிருக்கிறாரோ அவற்றின் மீதும் கவனம் செலுத்துவோம். இவ்வாறு செய்வோமானால் நாம் அவரது இதய சிம்மாசன அதிகாரியாக ஆவோம். மேலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் வெற்றிமணி மாலையின் முத்துக்களாக ஆகிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் விநாச காலத்தில் கூட தந்தையின் குடைநிழலை அனுபவம் செய்வார்கள், பாதுகாப்பை அனுபவம் செய்வார்கள். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன். நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். தன்னைத்தான் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் காண்போம். நான் எஜமானனாவேன், ஒளிமயமானவனாவேன், பாபாவுக்கு மிக பிரியமானவனாவேன். மேலும் பாபாவும் எனக்கு மிகுந்த பிரியமானவராவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.